ஹாய் அசைன்மெண்ட் 5 இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கரியர் ஆப்ஷன்ஸ் இன்ஜினியரிங். ஓகே, ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்ட்ரன்ஸ் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா லெவலில் நடத்தப்படுற ஜேடபிள்யூ மெயின்ஸ் அண்ட் ஜேடபிள்யூ அட்வான்ஸ்டு. ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு +2 முடிச்சதுக்கப்புறம் வி மஸ்ட் ஹவ் +2 படிக்கும்போது இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணப்படுது. 2 செஷன்ஸாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணி ஜனவரியில் ஃபர்ஸ்ட் செஷன் இருக்குது. அண்ட் தென் ஜனவரி எண்டில் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணி ஃபெப்ரவரி ஃபஸ்ட்டில் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணி ஏப்ரல், அதாவது எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் +2 எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஜேடபிள்யூ மெயின்ஸ் கண்டக்ட் பண்ணப்படுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு 14 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டாப் 2.5 lakhs வர ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜேடபிள்யூ அட்வான்ஸுக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஜேடபிள்யூ மெயின்ஸ் கிளியர் பண்ணால் டோட்டலாக இருக்கிற 31 NITஸ்லையும் அண்ட் 25+ IIITஸ்லையும் ஜாயின் பண்ணலாம். அண்ட் ஜேடபிள்யூ அட்வான்ஸை கிளியர் பண்ணால் 23 IITஸில் ஜாயின் பண்ணலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 75,000 to 80,000 சீட்ஸ்க்கு ஓவராலாக ஒரு 14 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து காம்படிஷன் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிட்ஸ் ஆர்ட்னு சொல்லக்கூடிய பிட்ஸ் பிலானி, அது வந்து பார்த்தீங்கன்னா பிட்ஸ் பிலானி கோவா, ஹைதராபாத், துபாயில் அவங்களுடைய லொக்கேஷன்ஸ் அவங்களுடைய காலேஜஸ் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தா டோட்டலாக 3,500+ சீட்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பிட்ஸ் பிலானி they are conducting on their own. ஜேடபிள்யூக்கு அப்புறம் ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பிட்ஸ் பிலானிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹை லெவலில் காம்படிஷன் பண்ணுறாங்க. அடுத்த தேர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம VITன்னு சொல்லக்கூடிய வெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தமிழ்நாடு பொறுத்தவரையும் பாப்புலராக இருக்குது. அண்ட் ஆல் ஓவர் இந்தியாவிலும் சரி ஜேடபிள்யூ பிட்ஸ் பிலானிக்கு அப்புறம் VIT என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து VIT வெல்லூரில் இருக்குது, அண்ட் தென் சென்னையில் இருக்குது, அண்ட் தென் அமராவதி, அண்ட் தென் 1 more கேம்பஸ் இன் போபால், அண்ட் 2 more கேம்பஸ் வந்து இந்த வருஷம் ஆட் பண்ணுறாங்க, பெங்களூரு அண்ட் மொரிஷியஸ். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அமிர்தாவோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SRMோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அண்ட் தென் சாஸ்திரா, இந்த மாதிரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஆஃப்டர் தட் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் TNE மூலமா உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இது பொறுத்தவரையும் மெரிட் பேஸ்ட் இஃப் யூ வாண்ட் ஜாயின் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் சேரணும் அப்படின்னா TNEL ஜாயின் பண்ணணும் அப்படின்னா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப்க்கு மினிமம் ஒரு 190+ மேலே எடுத்திங்கன்னா நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா, அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா கன்சர்ன் பார்த்தீங்க அப்படின்னா டேரக்ட் அட்மிஷன்ஸ் தான், உங்களுக்கு எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக ஒரு பேமெண்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும், ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, தட் இஸ் வாட் ஆக்சுவலி. அண்ட் லேட்டரல் என்ட்ரி, அதாவது டிப்ளமோ முடிச்சுட்டு டேரெக்டாக நீங்கள் செகண்ட் இயர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் டேரெக்டாக ஃபீஸ் கட்டி நீங்கள் டேரெக்டாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து அடுத்த ஆப்ஷன். அண்ட் NRI ஃபாரின் கோட்டா உங்களுக்கு இருக்குது. அண்ட் ஸ்பான்சர்ட் சீட்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஜம்மு காஷ்மீர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. ஓகேங்களா, அண்ட் திஸ் இஸ் வாட் ஆக்சுவலி தி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றது. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா டாப் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாடு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா IIT மெட்ராஸ். அதுக்கு வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஜேடபிள்யூ அட்வான்ஸ் கிளியர் பண்ணால் மட்டும்தான் IIT மெட்ராஸ் நீங்கள் என்ட்ரு ஆக முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா NIT திருச்சி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நம்ம ஜேடபிள்யூ மெயின்ஸ் கிளியர் பண்ணால் தான் நீங்கள் NIT திருச்சிக்குள்ளே போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டியில் இருக்குது. அந்த காலேஜ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MIT கேம்பஸ், CEG கேம்பஸ், அண்ட் தென் ACT கேம்பஸ்ன்னு இருக்குது. இதில் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் 198, 199 கட் ஆஃப் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு டாப் மோஸ்ட் கோர்சஸ் சொல்லக்கூடிய CSE, ECE அந்த மாதிரியான கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் கம்பல்சரி 99க்கு மேலே எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தா கவர்மெண்ட் காலேஜ் பார்த்தா ஒரு 11 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், அண்ட் தென் திருநெல்வேலி, அழகப்ப செட்டியார், ஈரோடு கவர்மெண்ட் காலேஜ். இந்த 5 கவர்மெண்ட் காலேஜாக பார்த்தா நல்ல பிளேஸ்மெண்ட்ஸோடு இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 193லேருந்து 196 கட் ஆஃப் வரைக்கும் தேவைப்படும். சிவில் இன்ஜினியரிங் மட்டும் கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாகும். அண்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி கோர்ஸ்க்கு, ஈவன் மெக்கானிக்கல், இதுக்கு வந்து கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக தேவைப்படும். மற்றபடி CSE, ECE, EEE இதுக்கெல்லாம் வந்து கட் ஆஃப் வந்து 190லேருந்து 196 கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கம்யூனிட்டிஸ் பொறுத்து. ஓகேங்களா, ஸோ இதில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 11 கவர்மெண்ட் காலேஜில் 5 கவர்மெண்ட் காலேஜ் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, அண்ட் தென் டாப் ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் சொல்லும்போது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் VIT, அமிர்தா, SRM யூனிவர்சிட்டி, சாஸ்திரா, சத்யபாமா இன்ஸ்டியூட்டு. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டாப் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, டீம் யூனிவர்சிட்டி பொறுத்தவரையும் டாப் லெவலில் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ பிளேஸ்மெண்ட் ஆல்சோ சம்வாட் குட். ஓகே,
இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ். அண்ட் தென் இஃப் யூ கம் ஃபார் கவர்மெண்ட் எய்டடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அண்ட் கோயம்புத்தூர் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அண்ட் தென் மதுரை தியாகராஜர். இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ மூலமா நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணலாம். அரல்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் நீங்கள் டொனேஷன் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டடை பொறுத்த வரையும். ஓகேங்களா. அண்ட் தென் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் டாப் காலேஜ் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். ஓகேங்களா. பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட செகண்ட் கேம்பஸ் அண்ட் எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் தென் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் தென் ஸ்ரீ ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் தென் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொங்கு இருக்குது, பண்ணாரியம்மன் இருக்குது. ஈவன் கோயம்புத்தூர்லேயே வந்து பார்த்தா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சென்னையில் பார்த்தீங்கன்னா அகைன் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய காலேஜ் அண்ட் தென் மீனாட்சி சுந்தரராஜன், லயோலா ஐகாம், மணிமலை இன்ஜினியரிங் காலேஜ். இந்த மாதிரி ஒரு டாப் 30 to 50 இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக நீங்கள் படிக்கிற கோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஜாப்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா. அண்ட் வந்து கரியர் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் நல்லா படிச்சிங்கன்னா அதோட டொமைன் பேஸ் வந்து அதாவது அந்த ஒவ்வொரு டொமைன் கோர்ஸோட பேஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் யூ கேன் பிகம் த டிசைன் இன்ஜினியர் அண்ட் தென் யூ கேன் பிகம் த மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர், ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியர், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர், ரொபோட்டிக்ஸ் இன்ஜினியர். அதுக்கு வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கேட் இருக்குது, கேட்டையா இருக்குது. ஓகேங்களா. இது மாதிரிலாம் நீங்கள் சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணிட்டு படிக்கும்பொழுது மெஷினில் தான் ஒர்க் பண்ணுறது நாட் நெசசரி. நவடேஸ் எவ்ரிதிங் இஸ் இன் டிசைன். ஸோ நீங்கள் சிஸ்டமில் எப்படி ஒரு ஐடி இன்ஜினியர் உட்காந்து வேலை செய்யலாம் அதே மாதிரி நீங்கள் கேட்டையா அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் லேர்ன் பண்ணிட்டு யூ கேன் ஆல்சோ ஒர்க் இன் சிஸ்டம் பை யூசிங் சாஃப்ட்வேர் ஈவன் ஆஸ் எ மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்கும் பட்சத்தில். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் கோர் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறந்த விளங்கினீங்க அப்படின்னா டெக்லான்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஓகேங்களா. அதெல்லாம் நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஆல்சோ கேன் ஒர்க் இன் த சிஸ்டம் பை ஜஸ்ட் டூயிங் த டிசைனிங். ஓகேங்களா. அந்த வகையில் யூ கேன் பிகம் த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். ஒரு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சு நல்ல காலேஜில் படிச்சிங்க பட்சத்தில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஆகலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் ஆகலாம், ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியர், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியர், என்வரான்மெண்டல் இன்ஜினியர். இந்த மாதிரியான இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் யூ பிகம் த சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இஸ் நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கோர் இன்ஜினியரிங். இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பொறுத்தவரையும் டிஎன்இபின்னு சொல்லக்கூடிய டான்ஜென்ட் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நவடேஸ் பார்த்தீங்கன்னா சோலார் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிளேயிங் வைட்டல் ரோல். எல்லாருடைய வீட்லையுமே இப்போ சோலார் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஆர் யூஸிங் சோலாரு. ஸோ அதனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தென் nowadays we are going to use the electrical and battery vehicle தான். ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த பெட்ரோல் இன்ஜின்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் போக அப்படியே குறைஞ்சிட்டு உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இப்போ வந்து 2 வீலர் வர ஆரம்பிச்சு, ஈவன் 4 வீலரில் நிறையா வெஹிக்கிள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அது ஒரு சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாகிட்டு இருக்கிற காரணத்தினால அதுலேயே வந்து பார்த்தா உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த வகையில் யூ கேன் பிகம் த பவர் சிஸ்டம் இன்ஜினியர் ஆஃப்டர் ட்ரிபிள் கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியர், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர், இந்த மாதிரியான இன்ஜினியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நிறைய காலேஜில் பார்த்தீங்கன்னா ஈவன் ட்ரிபிள் முடிச்சிருந்தாலுமே மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் டாப் காலேஜ் சொல்லக்கூடிய நிறைய காலேஜ் பார்த்தீங்கன்னா தேர் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்லி இன் தி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஓகேங்களா. அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய பியூர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் பார்க்கும்போது நீங்கள் வந்து நல்ல காலேஜை படிச்சிருந்தீங்க அப்படின்னா லைக் இஃப் யூ ஸ்டடி இன் பிஸ்பிளானி ஆர் ஐஐடி மாதிரியான இதில் படிக்கும்போது உங்களுக்கு ஆவரேஜ் சேலரி 20 lakhs per annum. அதாவது ஒரு 100 பேர் படிக்கிறாங்கன்னா அவருடைய ஒரு ஆவரேஜ் சேலரி சராசரியாக ஒரு பையன் வந்து 70 லட்சத்துக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போது பிஸ்பிளானியான இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு கிடைக்குது. அந்த வகையில் யூ கேன் பிகம் த சாஃப்ட்வேர் டெவலப்பர், டேட்டா சயின்டிஸ்ட், சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட், ஏஐஎம்எல் இன்ஜினியர், சிஸ்டம்ஸ் ஆர்கிடெக்சர், இந்த மாதிரியான வேலைவாய்ப்புகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அண்ட் ஐடி. அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா நவடேஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வாஸ்ட் டெவலப்மெண்ட் இன் செமிகண்டக்டர் ஃபீல்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாமே பார்த்தீங்கன்னா சிப் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிவைஸ் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் சிப் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. அந்த வகையில் உங்களுக்கு நிறைய லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈஸி எஸ்பெஷலி செமிகண்டக்டர் ஃபீல்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லேக்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் ஆஃப் வேலைவாய்ப்புகள் வரப்போகிறதா வந்து பார்த்தா நமக்கு ரிசர்ச் சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் ஈஸியை முடிச்சிங்க அப்படின்னா ஈஸி ஐடி முடிச்சிங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் பிகம் த எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியர்,
விஎல்எஸ்சி டிசைன் இன்ஜினியர். விஎல்எஸ்சிலே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செமிகண்டக்டர் ஃபீல்டில் நிறைய இருக்குது. டிஎஃப்டி இன்ஜினியர், டிசைன் ஃபார் டெஸ்டிங் இன்ஜினியர், வெரிஃபிகேஷன் இன்ஜினியர், ஆர்எஃப் இன்ஜினியர், இந்த மாதிரி நிறைய ரேடியோ ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நெட்ஒர்க், யூ கேன் பிகம் த நெட்ஒர்க் இன்ஜினியர், சிக்னல் ப்ராசஸிங் இன்ஜினியர் ஆகலாம், ஐஓடி டெவலப்பர் ஆகலாம், ஐடி கன்சல்டன்ட், சிஸ்டம் அனலிஸ்ட்டு, க்ளவுட் சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட், இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு ஈஸியாக முடிச்சதுக்கப்புறம் நல்ல சிறப்பாகவே இருக்குது. ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதர் பிரான்ச்சஸ் சொல்லக்கூடிய உங்களுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் பிகம் த ப்ராசஸ் இன்ஜினியர், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியர், கெமிக்கல் பொறுத்தவரையும், பயோமெடிக்கல் பொறுத்தவரையும் மெடிக்கல் டெவலப் டிசைனர், கிளினிக்கல் இன்ஜினியர் ஆகலாம். அண்ட் ஏரோஸ்பேஸ் பொறுத்தவரைக்கும் ஏர்க்ராஃப்ட் டிசைனர், ஏவியானிக்ஸ் இன்ஜினியர் ஆகலாம். அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பொறுத்தவரைக்கும் வெஹிக்கிள் டைனமிக்ஸ் இன்ஜினியராக அண்ட் ஆர்என்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஒரு 4 கோர்ஸ் 5 கோர்ஸ் மட்டும் இன்ஜினியரிங்கை பொறுத்தவரைக்கும் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு 60 to 70 கோர்சஸ் மட்டுமே இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 கோர்ஸ் தான் மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் செலக்டிங். ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காலேஜில் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பார்க்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ஐஆர்எஃப், இன்னொன்று என்பிஏ, இன்னொன்று NAC. இது 3மே ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன் சொல்லலாம். அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு வேலையோடு வெளில வரணும். ஸோ நிறைய காலேஜஸ், டாப் காலேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிவிங் ட்ரீம் ஆஃபர், சூப்பர் ட்ரீம் ஆஃபர் அண்டு மார்க்யூ ஆஃபர் சொல்லக்கூடிய, அதாவது ட்ரீம் ஆஃபர் சொல்லும்போது மினிமம் 6 lakhs per annum. இப்போது நிறையா காலேஜ் பார்த்தீங்கன்னா தேர் இன்னும் நம்ம 2008, 7, 8, 10லேருந்து இப்போ 2024 இருக்கும். அப்போயுமே 3.5 lakhs per annum வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷர் கொடுத்தாங்க. இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா 3.5 lakhs per annum தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கே தெரியும் விலைவாசி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு, ரைட்டா. ஈவன் தோ ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் கவர்மெண்ட் காலேஜ் படிக்கும்போது ஒரு கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆனால் வந்து ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் டீம் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது உங்கள் ஃபீஸ் வந்து 8 lakhsலேருந்து 25 lakhs வரையும் ஒரு ஸ்டூடெண்ட் பே பண்ணுறான். அப்படின்போது அவனோட சேலரி பேக்கேஜ் எந்த அளவுக்கு இருக்கணும், ரைட்டா. ஸோ அந்த வகையில் ட்ரீம் ஆஃபர்னு சொல்லும்போது மினிமம் 6 lakhs அண்ட் சூப்பர் ட்ரீம் ஆஃபர் அபவுட் 10 to 12 lakhs அண்ட் மார்க்யூ ஆஃபர்னு சொல்லும்போது அபவுட் 20 lakhs per annum. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டியூஷன் அதை ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மார்க்யூ ஆஃபர் அந்த மாதிரி இது கொடுக்குறாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னா நிறையா குட் காலேஜ் வந்து தே ஆர் டைப்பிங் வித் குட் யூனிவர்சிட்டிஸ் இன் அப்ராடு. ஸோ எம்எஸ் படிக்கிறதுக்கு டெஃபினட்டாக நீங்கள் அப்ராட் தான் போகணும். நம்ம இந்தியாவிலே படிக்கணும் அப்படின்னா கேட் எக்ஸாம் எழுதிட்டு யூ ஹேவ் டு கோ ஃபார் ஐஐடி அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் போகணும். அதை விட்டுட்டு நீங்கள் அகைன் இஃப் யூ ஸ்டடி இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்னா உங்களுக்கு பிஇ அதிகபட்சமானது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும். அதில் நீங்கள் எம்இ படிச்சிங்க அப்படின்னா தட் இஸ் நோ வேலிட் ஃபார் இட். ஓகேங்களா. நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும், டீச்சர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் யூ ஹேவ் டு கோ ஃபார் எம்இ. ஆல்ஸ் ஒரு கம்பெனியில் போய் நல்ல ஒரு ஹை பொசிஷன் போகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எம்இ பண்ணுறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஓகே. செகண்ட் இந்த ஹையர் ஸ்டடி. அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் இன்குபேஷன் சென்டர் இருக்கான்னு பாருங்கள். ஸோ தட் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் ஸ்டார்ட் அப். உங்களுடைய ஓன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கேன் பிகம் த ஆண்டர்பிரினர்ஷிப். இந்த 3 விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலேஜ் சிறப்பாக பண்ணுறாங்களோ அந்த காலேஜ் தட் இஸ் none the பெஸ்ட் காலேஜ். யூ கேன் ஈஸிலி யூ கேன் பை டிஃபால்ட் யூ கேன் ஜாயின் தட் காலேஜ். ஓகேங்களா. ஸோ காலேஜ் நீங்கள் வெளில வரும்போது இந்த 3ல் ஏதாவது ஒன்னோட வெளில வரணும், ஒரு ஆஃபரோட வெளில வரணும். அப்படின்னா ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கு நீங்கள் வந்து நல்ல யூனிவர்சிட்டியில் டைப் பண்ணிக்கிற காலேஜில் ஜாயின் பண்ணிக்கணும். ஆர்எல்ஸ் ஆண்டர்பிரினராக ஒரு ஸ்டார்ட் அப், ஏதோ ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் காலேஜில் வெளில வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அண்ட் தென் கரியர் ஆப்ஷன்ஸ் ஆஃப்டர் இன்ஜினியரிங் சொல்லும்போது இது வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீங்கள் இந்த 3 ஆப்ஷனோட வெளில வரணும். ஆஃப்டர் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரைவேட் செக்டரில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ரைட்டுங்களா. அதாவது த்ரூ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் மூலமா. ஓகேங்களா. ஆர்எல்ஸ் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் ஐஇஎஸ் எக்ஸாம் வந்து யூ கேன் ஏபிள் டு கிளியர். ஸோ இன்ஜினியரிங் படித்ததுக்கப்புறம் இந்த எக்ஸாம் எழுதிங்கன்னா உங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது. அண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் யூ கேன் ஏபிள் டு ரைட். அண்ட் தென் மெயினாக நம்ம சொல்ல மாதிரி கேட் எக்ஸாம் மூலமா யூ கேன் என்டர் இன்டு ஐஐடிஸ் ஃபார் டூயிங் யுவர் மாஸ்டர்ஸ். ஆர்எல்ஸ் நிறைய கவர்மெண்ட் செக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஇஎல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பிஹெச்இஎல், பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், நிறைய இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்த மாதிரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் ரெக்ரூட்டிங் த்ரூ கேட் எக்ஸாம் ஒன்லி. ஓகேங்களா. அண்ட் தென் பிஎஸ் யூஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி த்ரூ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டு அண்ட் ஹையர் ஸ்டடீஸ் இன் அப்ராட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இன்ஜினியரிங் யூ ஹேவ் த லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப்டர் இன்ஜினியரிங். ஓகேங்களா. அதனால் நீங்கள் இன்ஜினியரிங் எல்லாருமே சூஸ் பண்ண நான் சொல்ல கிடையாது. ஒரு மினிமம் 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரியான, ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் சிஎஸ்சி சேர்ந்தாலும் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வெளில வரலாம், இசி சேர்ந்தாலும் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் ஜாபாக வெளில வரலாம், ட்ரிபிள் சேர்ந்தாலும் ட்ரிபிள் ரிலேட்டட் லைக் சோலாரு,
எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இந்த மாதிரியான இதில் வெளில வரலாம், ஜாபோட வெளில வரலாம். அந்த மாதிரி ஒரு 50,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் பார்த்தா நமக்கு படித்ததுக்கு ஏற்றான வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை தாண்டி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பமே இல்லாமல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டு ஸோ ஈவன் அகடமிக்ஸை சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் நல்ல ஒரு வேலை இல்லாமல் வெளில வரதுனால தான் அந்த இன்ஜினியரிங்கோட தரம் வந்து குறையதாக கருதப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சு தான் ஆக்சுவலி இந்த வீடியோ நம்ம கன்வே பண்ண விரும்புனது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.